பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் பசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் முற்றிலும் அருள்வாரே எங்கள் பேரில் சருஷிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் முற்றுமே தேவரீரின் பாதத்தாண்டி அவனோடு கூடினோம் உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பி நாடி அண்டினோம் அருள்வாரே எங்கள் பேரில் சருஷிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் முற்றுமே மன்னவாமை பக்தர் செய்யும் வேண்டுகோளை கேட்கிறேன் அன்பின் சுவாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறேன் அருள்வாரே எங்கள் பேரில் சருஷிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் முற்றுமே தாசர் தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியம் பெந்தெகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும் அருள்வாரே எங்கள் பேரில் சருஷிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் முற்றுமே பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிறதான இந்த நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிற தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாகிய அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவனுடைய கிருபை உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக. இந்த வருடத்தின் 2வது செய்திக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆலோசனைகளோடு கூட உங்களோடு தொடர்ந்து தேவன் இடைபடுகிறார் உங்களுக்கு தெரியும். நாம் இந்த வேதத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறாரோ அதையே நாம் கடைபிடித்து அதையே நாம் மற்றவர்களுக்கு சொல்லி அதையே அவர்களையும் கடைபிடிக்க சொல்லி அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். விசேஷமாக கொலோசியர்கள் நிருபத்தை திருப்பி அதில் இருக்கிற 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நான் வாசிக்கும்போது பவுலடிகள் ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர் சொல்கிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக நிறுத்த வேண்டும். எந்த ஒரு வேறு காரியங்கள், உலக காரியங்கள் அவற்றை குறித்து பேசுவதில்லை. கிறிஸ்து இயேசு என்ற இரட்சகருக்குள் இந்த செய்தியை கேட்கிறவர்களை தேறினவர்களாக நிறுத்த வேண்டும். இதுதான் இந்த அருமையான எங்களுடைய நோக்கம். அதற்காகவே இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நாங்கள் உங்கள் முன்பதாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆக நாம் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருடத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இப்பொழுது நாம் எந்த ஒரு நம்பிக்கையில் இந்த புதிய வருடத்திற்குள் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது கேட்டால் நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம், ஆண்டவர் நம்பி தான் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லி. அதற்காக சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஏவினார். என்னடா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நான் கடந்த நாட்களில் வேதத்தை தியானித்து கொண்டு இருக்கும்போது என் உள்ளத்தை தொட்ட சில வசனங்களில் இது ஒரு வசனம். அதாவது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 146வது சங்கீதத்தில் 3வது 4வது வசனம். சங்கீதம் 146 3-4. பிரபுக்களையும்
ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் நம்பாதேயுங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்கிறது. பிரபுக்களையும் அப்படின்னா பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், சரிதானே. அடுத்து ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதிருங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. நாம் எந்த மனுஷனை நம்புகிறோமோ இதை தான் நான் வேத புஸ்தகத்தில் நாம் திருப்பி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாசியில் சுவாசம் உள்ள மனிதன் உங்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் என்று வாக்குறுதியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, அவரை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 118வது சங்கீதத்தை திருப்பி அதில் இருக்கிற 8, 9 இந்த வேத வசனங்களை வாசித்து பார்க்க, சங்கீதம் 118வது சங்கீதத்தில் இருக்கிற 8, 9 இந்த 2 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது கூட, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக ஆண்டவர் நாம் எங்கே நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த பாடங்கள் மூலமாக கர்த்தர் சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே இந்த 146வது சங்கீதத்தில் ஒரு விசேஷத்தை தேவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அது என்ன விசேஷம்? வேதத்தை வாசித்து பார்க்கிறோம். அந்த 3, 4 அதாவது பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதீங்கள் என்று சொன்னதோடு கூட விட்டு விடாதபடி 5வது வசனம் மிக சிறப்பான ஒரு வசனம். அது என்ன சொல்கிறது? யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். நல்லா கவனிங்க, பிரபுக்களை ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரன் நம்பாதேயுங்கள் சொல்லி தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த 5வது வசனத்தின் பின்பகுதியை சொல்லி இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு பெரிய சாட்சியான ஒரு வேத வசனத்தை சொல்கிறார். என்னவென்று சொன்னால், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து என்று ஒரு வசனம் சொல்கிறார். நல்லா கவனிங்க, அதுக்கு இடையில் யாக்கோபுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து சங்கீதக்காரன் நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையார், மனுஷனை நம்பாத, பிரபுக்களை நம்பாத, ரட்சிக்க திராணி இல்லாதவனை நம்பாத, நாசில் சுவாசம் உள்ளவனை நம்பாத, நீ கர்த்தரை நம்பு. ஆனால் எந்த கர்த்தரை நம்பு? யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து. உனக்கு துணையாக யாக்கோபை காப்பாற்றின தேவனை துணையாக வைத்து அந்த தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்கிறார். அப்படினால் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவன் துணையாக இருந்த நிறைய நிகழ்வுகளை நான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பாடம். அப்போது நம்ம இப்போது கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நம் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு முன்பதாக அந்த யாக்கோபின் தேவன் யாக்கோபுக்கு என்னவெல்லாம் நன்மைகளை செய்தார், யாக்கோபை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் தேவன் காப்பாற்றினார், யாக்கோபு தேவனோடு கூட இருந்த உறவின் அடிப்படையில் எப்படிப்பட்ட தீமையிலிருந்தெல்லாம் காப்பாற்றப்பட்டார் என்கிற யாக்கோபின் வாழ்க்கையை நாம் அலசி பார்த்து அதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கையும் யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கும் இவ்விதமாகவே இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் என் தேவன் உதவி செய்வார் என்று நீ உன் நம்பிக்கையை வை என்று இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆபிரகாமின் தேவனவர், ஈசாக்கின் தேவனவர், யாக்கோபின் தேவனவர், இப்படி முற்பிதாக்களின் தேவன். இந்த 3 பேரோடு வித்தியாசமாக தேவன் இடைப்பட்டார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாதுகாப்புகளையும் ஒவ்வொரு விதமான வழி நடத்துகளையும் கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் விசேஷமாக இந்த இடத்துல ஆண்டவர் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, நீ உனக்கு தெய்வ துணை தேவை, ஆண்டவருடைய துணை தேவை. அந்த எந்த தேவனவர் யாக்கோபுக்கு துணையாக இருந்தார் பார்த்தீங்களா, அந்த தேவனை நீ உனக்கு துணையாக வைத்துக்கொண்டு அவர் மேல் உன் நம்பிக்கை வைப்பாயானால் நீ பாக்கியவானாக இருப்பாய். ரொம்ப அருமையான என் உள்ளத்தை தொட்ட ஒரு வேத வசனம். அதுக்கு முந்தின வசனங்கள் சொல்கிறாரு, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாதவன் நம்பாத, நீ உன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. அவர் யார்? எந்த தேவன்? யாக்கோபின் தேவன், யாக்கோபுக்கு துணையாக இருந்த அந்த தேவன், அவர் மேல் நீ நம்பிக்கை வை என்று சொல்லி அவர் சொல்றது மாத்திரமல்ல, கீழே 6வது வசனத்தில் கீழே வாசிக்கப்படும் போது அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் என்று 6வது வசனம் சொல்றார். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிற தேவன், யாக்கோபின் தேவன் என்றைக்கும் உண்மையை காக்கிற தேவன். அந்த தேவன் மேல் உன் நம்பிக்கையை வைத்து நீ அவரை பின்பற்று. இந்த வருடம் முழுவதும், இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் நீ தேவனுடைய நம்பிக்கையின், அவர் மேல் வைத்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீ செழிப்பாய், சிறப்பாய், ஆசீர்வாதமாய் அவர் உன்னை வாழ வைப்பார் என்று ஒரு வாக்குறுதியை தேவன் நமக்கு தருகிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளை, எவ்வளவு அதிசயமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா?
எத்தனையோ நாட்கள் இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்திருப்பீங்க. யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்து தன் தேவனை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவான் என்று எத்தனையோ வருடங்கள் நாம் அந்த வசனத்தை கடந்து போயிருக்கலாம். ஆனால் அதில் ஒரு ஆழத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதில் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார், தேவன் அதில் ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறார். அதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக தேவனோடு கூட ஒரு உறவில் நாம் வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படியானால் இப்போ யாக்கோபின் தேவன், யாக்கோபு ஒரு நல்ல மனிதன். ஒருவேளை அவரை ஒரு வஞ்சிக்கிறவர், காலை வாருகிறவர், யாக்கோபு ஒரு மற்றவர்களை ஏமாற்றுகிறவர் எல்லாம் சொல்வார்கள். ஆனால் நீங்கள் வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் யாக்கோபு தான் ஏமாற்றப்பட்டார், யாக்கோபு தான் வஞ்சிக்கப்பட்டார், யாக்கோபு தான் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டாரே தவிர அவர் மனதார யாரையுமே அவர் வஞ்சித்ததாக வேதத்தில் எழுதப்படவே இல்லை, யாரையுமே அவர் ஏமாற்றினதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. அந்த ஏசாவினிடத்தில் அந்த பயிற்றம் கூளை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினான் என்பது அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் அடிக்கடி சொல்லுவோம், ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டார் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் தேவன் ஒரு ஏமாற்றுகிற மனிதனுக்கு, ஏமாற்றி மற்றவனை ஏமாற்றி பிழைக்கிறவனுக்கு கர்த்தர் ஒரு நாள் உதவி செய்ய மாட்டார், கர்த்தர் ஒரு நாள் உதவி செய்ய மாட்டார். உண்மையுள்ள மனிதனுக்கு தான் ஆண்டவர் உதவி செய்வார். அப்படினால் அந்த நிகழ்வு என்ன நிகழ்வு? அது தேவனுடைய திட்டம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அப்படியானால் இந்த யாக்கோபை குறித்து எல்லாவற்றையும் நாம் இந்த நாளில் பார்த்து விட முடியாது. சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாக்கோபோடு கூட இருந்த தேவன். அப்படியானால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்திலிருந்து அவருடைய அந்த வாழ்க்கையின் காரியங்கள் ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் 25வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது யாக்கோபுடைய வாழ்க்கை. விசேஷமாக 21வது வசனத்தை வாசிக்கும் போது, மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே ஒரு அருமையான வேத வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிறோம். இது பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஈசாக்கு ஒரு ஜெபிக்கிற மனிதன் என்று வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போது அவருக்கு 40 வயசு ஈசாக்குக்கு. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து என்று ஒரு வசனத்தை பார்க்கிறோம். சாயங்கால வேளையில் தியானம் பண்ண அப்படி வெளியே புறப்படுகிறார். அப்போது தான் அவங்க ரெபேக்காவை அழைத்து வருகிறார்கள். முதலாக அவர் ஜெபம் பண்ணி முழிக்கும் போது தன் மனைவியை பார்க்கிறார். ஒரு அருமையான ஒரு ஜெப வீரனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இப்போது அவர் மனைவி 20 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அப்படியானால் முதலாவது அந்த யாக்கோபு அவருடைய தகப்பனாக ஈசாக்கு தேவனிடத்தில் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு மகன். அவன் தேவன் இடத்துல ஜெபிக்கும் போது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை. இந்த பிள்ளை ஒரு தேவனால் வெறுக்கப்பட முடியுமா? தேவன் அந்த பிள்ளை வெறுப்பாரா? யோசித்து பாருங்கள். நாமும் நம்முடைய குடும்பங்களிலே பிள்ளைகளுக்காக தேவசமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை தருகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார், வளர்க்கிறோம். அதன் பிறகு அந்த பிள்ளைகளுடைய நன்மைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்படியாக தேவன் தந்த பிள்ளைகளை தேவனே வெறுப்பாரா? வெறுக்க மாட்டார். உலகம் வெறுக்கலாம், மற்றவர்களோட வெறுக்கலாம், தேவன் வெறுக்க மாட்டார். ஆகவே அப்படி கிடைக்கப்பட்ட ஒரு மகன் அவர். அது மாத்திரமல்ல, இரட்டை பிள்ளைகள், 2 ஜாதிகள் அந்த கர்ப்பத்தில் உருவாயிருந்தது என்றெல்லாம் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். முதல்லையே 23வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த யாக்கோபு தான் இளையவனாக இருக்கிறவன் தான் என் பிற்காலத்தில் பெரியவனாக இருப்பான், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று தேவனுடைய அழைப்பே அப்படி இருக்கும்போது இவர் இந்த பயிற்றங்குழுக்கு இவர் ஏமாற்றினார் என்று எப்படி நாம் குற்றம் சொல்ல முடியும்? நாம் எப்படி அந்த குற்றத்தை அவர் மேல் வைக்க முடியும்? இது தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய அழைப்பு. இவர்தான் பெரியவராக இருப்பார் என்பது தேவனுடைய அழைப்பு. ஆகவே பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசவ காரியங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து பார்க்கிறோம். மூத்த சகோதரன் பிறக்கிறான், இவருடைய காலை பிடித்து பிறக்கிறார். இங்கே வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது 27வது வசனத்தில், பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரமாக இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? வளரும் போதே பாருங்கள், ஜேக்கப் வாஸ் குவைட் அண்ட் பீஸ்ஃபுல் மேன் லிவிங் இன் டென்ட்ஸ். நல்லவருங்க, அவர் குவைட் அண்ட் பீஸ்ஃபுல் மேன்.
அதாவது ஒரு நல்ல ஒரு அமைதியான மனிதனாக அவர் இருந்திருக்கிறார். இருந்த மாற்றமல்ல, அவர் கூடாரவாசியாக இருந்தார். ஆனால் ஏசாவை பொறுத்த வரைக்கும் வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது லிவிங் அவுட்டோர் என்று சொல்லப்படுகிறது. வனசஞ்சாரி, வேட்டைக்காரன் வனசஞ்சாரி, லிவிங் அவுட்டோர்ஸ். ஆனால் இவர் அப்படி இல்லை, லிவிங் இன் டென்ஸ். அந்த அருமையான அந்த வார்த்தை, கூடாரத்தில் வாசிப்பவன் வெளியே எங்கேயாவது ஒரு மரத்தடியில் பட்டு தூங்குறவனுக்கும் உள்ள வித்தியாசம். இது தேவனுடைய அழைப்பின் அடிப்படையில் வந்தது. ஆகவே காலங்கள் செல்கிறது. இந்த முதலாவது அவர் தன்னுடைய 34வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி கொள்கிறார். ஆனால் இதில் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஏசா சென்று வனத்திற்குள் சென்று வேட்டையாடி வரக்கூடிய அந்த உணவுகளை சமைத்து கொடுக்கும்போது தகப்பன் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். ஏன்னா இவர் இருக்கிறது வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு. இந்த யாக்கோபு இங்கே வீட்டில் என்ன இருக்கும், ஆதாமின் ஒருவேளை அவங்க அப்பாவுடைய தாத்தாவுடைய ஆபிரகாம் தகப்பன் ஈசாக்கு காலத்திலேயே அவங்க வீட்டில் ஒருவேளை ஆடுகள் இருக்கலாம் அல்லது கன்றுகள் இருக்கலாம், அதை தான் சாப்பிடுவாங்க. ஆனால் ஏசா வெளியே போய் மான்கள், காட்டு ஆடுகள், வரையாடுகள், இன்னும் அங்கே இருக்கிற பலவிதமான இனமான மிருகங்கள், பறவைகளை அவர் வேட்டையாடி அதை கொண்டு சமைத்து கொடுக்கும்போது அது ஒரு புது உணவாக தகப்பனார் ருசித்து புசிக்கும் போது அவருக்கு அதில் ஒரு சுவை உண்டாகும் போது அந்த மகனை அதிகமாக நேசிக்கிறார். அவர் ஏதோ புது புது உணவை என் மகன் எனக்கு கொண்டு தருகிறான், சுவையான உணவை தருகிறான். அவர் நேசிப்பது இயற்கையானது தானே நடக்கிறது. காரியங்கள் இப்படி நடக்கும்போது ஒரு நாள் இவர் ஏசாவை பார்த்து அப்பா சொல்றாரு, எப்பா நீ நல்லா சமைச்சு கொண்டு வா, நான் புசித்துனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது இந்த தாயாருக்கு நன்றாக தெரியும், இந்த சின்ன மகன்தான் பிற்காலத்திலே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று தெரிந்து இதை யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாயார் மாற்றி விடுகிறார்கள் இல்லையா. அவர்களை அழைத்து ஒரு வீட்டில் இருக்கிறதான ஒரு கன்றுவை அவர்கள் சமைத்து அந்த தோலை அவருடைய சரீரத்தெல்லாம் போட்டு மூத்த சகோதரனை போல அவரை பேச வைத்து, நல்ல கவனிங்க இந்த இடத்துல, இந்த ஆசீர்வாதம் இவருக்கு சொந்தமானது. ஆகவே தான் கர்த்தர் ஈசாக்கின் ஞானத்தை மறைத்தார். இல்லைன்னா ஈசாக்கு ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சிருவார், நல்லா ஜெபிக்கிற மனிதன் இவன் யாக்கோபு, இவன் ஏசா என்பதை அவருடைய கண்களில் பார்வை இல்லை என்று சொன்னாலும் அவருக்குள்ள இருக்கிற ஞானத்தின் ஆவியினால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினால அந்த ஈசாக்குடைய ஞானத்தை கர்த்தர் மறைத்து அவருக்கு ஆசீர்வாதத்தை முழுவதும் கொடுக்கும்படியான ஆண்டவர் அந்த செயலை செய்தார். இதன் விளைவு என்ன? ஏசா அவரை வெறுக்கிறார். ஏசா வெறுத்து இவனை என்றாலும் ஒரு நாள் நான் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவர் பயங்கரமான ஒரு தீர்மானம் எடுக்கிறதை நான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம், யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து தன் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாய் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான் என்று சொல்லி நான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இது தாயாருக்கும் தெரிய வருகிறது. தகப்பனார் வயதாகி போய்விட்டது, எல்லாரையும் ஆசீர்வதிச்சார், காரியங்கள் எல்லாத்தையும் முடித்தாயிற்று, சீக்கிரத்தில் தகப்பனார் மரித்து போவார், அவர் மரித்த பிறகு இவனை நான் கொன்று போடுவேன் என்று அவர் ஒரு வைராக்கியம் கொள்கிறபடினால இப்போது தாயார் ஒரு காரியத்தை சொல்கிறார், மகனே நீ உடனே புறப்பட்டு நீ என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு ஓடி போக வேண்டும் என்று சொல்லி வேதம் அவர் தன்னை கட்டளை கொடுக்கிறார் இல்லையா. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 42ஆம் வருஷத்தில் மூத்த மகனாக ஏசாவின் வார்த்தை ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அவள் தன் இளைய மகனாய் யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்கிறான், ஆகையால் என் மகனே நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்தில் ஓடி போய்விடு என்று சொல்கிறான். நல்லா கவனித்து பாருங்க, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்க வேண்டும். இப்போ இந்த நேரத்தில் யாக்கோபுக்கு வெளி உலகமே தெரியாது. தாயார் என்ன சொன்னாங்களோ அதை செய்தார், தேவன் என்ன சொன்னார் அதை தான் செய்து கொண்டிருந்தார், பெற்றோர் என்ன சொன்னாங்களோ அதை தான் செய்து கொண்டிருந்தார். யாக்கோபு குணசாலி, கூடாரவாசி, கூடாரத்தை தவிர வேறு எங்கும் தங்கினதில்லை அந்த நாட்களில். ஏசா லிவிங் அவுட்டோர், அவர் எங்கே வேணாலும் தங்குவார். ஆனால் இந்த யாக்கோபை பொறுத்த வரைக்கும் இதுவரையிலும் தாயும் அருகில் இருக்கிற கூடாரம் தான் அவருக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு தாயார் சொல்றாங்க, நீ எந்திரிச்சு ஓடி போயிருப்பா, இனி இங்கே இருக்காதன்னு சொல்றாங்க. அப்போ யாக்கோபு ஒருவேளை அம்மாவை பார்த்து கேட்டிருப்பார், அம்மா நான் எங்கே போவேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு யாரை தெரியும், நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்க ஆரானில் இருக்கிற ஒரு சகோதரன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆரான் எங்கே இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாதே, நான் எப்படி போவேன், அங்கே இருக்கிறவங்க என்னை ஏற்றுக்கொள்வார்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, இங்கே என்னுடைய சொந்த சகோதரனே என்னை பகைக்கிறான், என்னை கொண்டு போட வேண்டும் என்று நினைக்கிறான், ஆனால் நீங்கள் போன்னு சொல்கிறீங்களே, நான் எங்கே போவேன், எப்படி போவேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு உலகமே தெரியாதே என்று யாக்கோபு தாயிடத்தில் கெஞ்சி கெஞ்சி பார்த்துருக்க வேண்டும்.
பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த தாயார் அங்கே அவர் வைத்துக் கொள்வதாக இல்லை. ஏனென்றால் இங்கே யாக்கோபுடைய தேவனுடைய திட்டம் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நிறைவேறித்தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் அடுத்து தொடர்ந்து பார்த்தீர்களான 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஈசாக்கும் அவரை அழைக்கிறார். தகப்பன ஈசாக்கும் அழைத்து, கானானிய குமாரனுடைய ஸ்திரீகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமார்த்திகளுள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லு. அவனுக்கு ஒரு கமெண்டை சொல்லிட்டான், போ, இங்கே இருக்கக்கூடாது, நீ புறப்பட்டு போயிரு, நீ இருந்தால் செத்து போவே. இன்னும் ஏன்னா அந்த அவங்களுடைய சகோதரி அவனுடைய தாயார் சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில், உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்று சொல்லுவேன். ஒரே நாளில் 2 பேரும் செத்து போயிருவீங்கப்பா, வேண்டாப்பா, நீ போயிருங்க, இருக்கவே கூடாது, என் முகத்தில் நிற்காத, முகத்தில் முழிக்காத, போயிரு, ஓடிடு. அப்போதான் கேட்குறேன், எங்கே போவேன், எங்கே போவேன், யார் இடத்துல போவேன், எனக்கு யாரை தெரியும், ஒரு பேரும் தெரியுதே, எனக்கு ஒருவரையுமே தெரியாதே, எங்கே போவேன், வெளி உலகமே தெரியாதே, போயிரு துரத்துறாங்க. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 49:15 சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்துக்கு இறங்காமல் தன் பிள்ளைகளை மறப்பாளோ, அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. அவள் மறந்தால் இந்த வருடத்தில் நீங்கள் யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருப்பீர்களானால் எந்த மனுஷன் உங்களை மறந்து போவார், ஆனால் கர்த்தர் மறக்கவே மாட்டார். எல்லாரால் துரத்தப்பட்டாலும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். யாக்கோபு துரத்தப்படுகிறார், அவர் வழி இல்லை. கடைசியாக ஒருவேளை திரும்பி வீட்டை பார்ப்பார், அம்மாவை பார்ப்பார், அப்பாவை பார்ப்பார். இனிமேல் உங்ககிட்ட என்னால் வாழ முடியாது, போகிறேன். அவர் அழுது கொண்டே வீட்டை விட்டு புறப்பட்டு போயிருப்பார். போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இரவு ஆயிற்று. வேதம் சொல்லுகிறது 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையில் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டு, வேறு வழியே இல்லை. அந்த இடத்துல வராரு, ஒரு கல் எடுக்கிறாரு, அது மேலே ஒரு துணி ஏதோ சுற்றுறாரு. எல்லாரும் துரத்திட்டாங்க. நான் போகிற இடத்துல எனக்கு என்ன வரவேற்பு இருக்குமோ தெரியாது. என்னுடைய இதுவரையிலும் என்னை வைத்திருந்தேன், பெற்ற தாயின் தகப்பனும் கூட என்னை துரத்தியாச்சு, என்னுடைய சகோதரன் என்னை கொண்டு போடுவேன்னு சொல்கிறான். இனிமேல் கர்த்தர் ஒருவரே துணை என்று நிற்கும்போது இரவில் வேதம் சொல்லுகிறது 13ஆவது வசனத்தில் 28:13, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி அற்புதமாக ஒரு காட்சியை தேவன் கொடுக்கிறார். கொடுப்பது மாத்திரமல்ல, 15ஆவது வசனத்தில், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இதுதான் தேவன், இதுதான் யாக்கோபின் தேவன். பிரியமான ஆண்டவருடைய எந்த மனுஷனை நீங்கள் நம்பலாம், ஆனால் ஒரு நாள் அவன் கைவிட்டு விடுவான், ஒரு நாள் கைவிட்டு விடுவான். சங்கீதம் 146:5 தெளிவாக சொல்கிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாக கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை, யாக்கோபு எல்லாராலும் கைவிடப்பட்டு காரணமில்லாமல் அவன் துரத்தப்பட்டு வேறு வழியே இல்லாமல் வனாந்தரத்தில் எங்கு போவேன் என்று திக்கற்று அவர் படுத்து கிடக்கும்போது தேவன் அவரை சந்திக்கிறார். தேவன் அவரை சந்தித்து அவர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த 2026ஆம் ஆண்டில் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த 2வது செய்திக்குள்ளே கடந்து வந்து விட்டோம். எந்த மனுஷனை கிறிஸ்து இயேசுவில் தேறினவனாக நிறுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். ஆகவே எந்த மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாலும், எந்த மனுஷன் மேல் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் சொல்லி காரியங்கள் இப்படி செய்யலாம் நினைத்திருந்தாலும், வேதம் சொல்கிறது அதை விட்டுவிடுங்கள். இன்னொரு இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இன்னொரு வசனம் சொல்கிறது, தீர்க்கதரிசியை நம்பாதிருங்கள். மனிதனை மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியை நம்பாதிருங்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த தேதி வந்த உடனேயே ஒருவர் சொல்கிறார் தேசம் ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்கிறார், ஒருவர் சொல்கிறார் தேசம் இருண்டு இருக்கும் என்று சொல்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்ப போறீர்களா? நீங்கள் அவர்களை நம்ப போறீர்களா? அல்லது யாக்கோபு வனாந்தரத்தில் ஓடும்போது எல்லாராலும் கைவிடப்பட்டு அவர் தனித்து நிற்கும்போது அவரை சந்தித்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதல் என்று சொன்னாரே, அந்த தேவனை நம்ப போறீர்களா? அவரை நம்பி இந்த வருடத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறீர்களா? இன்றைக்கு முதல் நாட்களில் இதை நாம் தீர்மானம் பண்ணி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எந்த மனிதனும் நம்பி பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் ஒரு நாள் விட்டு விடுவார்கள். நீர் கைவிடாத ஒரு தேவன், என்னை தாயின் கருவிலே நீர் கண்ட தேவன். எப்படி யாக்கோபை தாயின் கருவிலேயே அங்கே 2 குழந்தைகள் இருக்கிறது, அதில் மூத்தவன் இளையவனை சேவிப்பான், அவன் பெரிய ஜாதியாவான் என்று எப்படி கருவிலே முன்குறித்தாரோ, அதே போல் உங்களை கருவிலே முன்குறித்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட கேட்கிறார், நீ யாரை நம்பி இந்த வருடத்தில் வரும் நாட்களில் போகிறாய்?
யாரை நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைக்க போகிறாய்? நீ யாரை நம்பி சகல காரியங்களை செய்ய போகிறாய்? நான் யாக்கோபின் தேவன். நான் யாக்கோபின் உனக்கு இந்த மாலைவேளையில் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். இப்படி யாக்கோபு எல்லாராலும் கைவிடப்பட்டு திக்கற்று அலையும் போது இரவில் அவனை சந்தித்து என் வாழ்க்கையின் திட்டத்தை அவன் மூலமாக நிறைவேற்றினரே, அதே தேவன் நான். அதே தேவன் இன்றைக்கு உன்னை அழைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையும் நீ என் கையில் இந்த வருடத்திற்கு இந்த முதல் வேளையில் ஒப்புக் கொடுப்பாய். ஆனால் யாக்கோபுக்கு சொன்னதை உனக்கு சொல்கிறேன். இந்த வருடம் முழுவதும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறேனோ அதை செய்யும் வரையிலும் உன்னை கைவிடவே மாட்டேன். இந்த வருடம் முழுவதும், ஒருவேளை இன்றைக்கு ஒரு வாரம் போய்விட்டது, இன்னும் 360 நாட்களுக்கு மேல் நமக்குள்ள இருக்கிறது. அத்தனை நாட்களுக்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன் உனக்காக. உனக்கு தெரியாது என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், உனக்கு தெரியாது. உன்னோடு இருக்கிற மனிதனுக்கு தெரியாது. எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை நடத்த முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த யாக்கோபின் தேவனை உனக்கு துணையாக கொண்டு தன் தேவனாய கர்த்தரில் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் என்று சொல்லப்படுகிறதே, அந்த ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக நாம் தேவகரிடம் ஒப்புக் கொடுக்கும் போது இந்த வருடம் நிச்சயமாக வெற்றியின் வருடமாக, ஆசீர்வாதமான வருடமாக, பாதுகாப்பான வருடமாக, செழிப்பான வருடமாக வழி நடத்த அந்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியுடமை துதிக்கிறோம் சுவாமி. எந்த மனுஷனும் கிறிஸ்துவை நம்பி வாழ வேண்டும் என்று பவுல் அவர்களோடு பேசினதை போல நாங்களும் ஆண்டவரே எல்லா ஜனத்துக்கும் உண்மையே நாங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க பிரியப்படுகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் சொன்ன ஆலோசனை, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தரில் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீங்க ஆண்டவரே. மனுஷனையும் இரட்சக திராணி இல்லாத மனுஷனையும் நம்பாதீர்கள், பிரபுக்களையும் நம்பாதீர்கள் என்று சொன்னீர். நாசில் சுவாசமுள்ள மனிதன் நம்புவதை விட்டு விடுங்கள், யாக்கோபின் தேவனை நம்புங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த பிள்ளைகள் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். நீர் யாக்கோபுக்கு எப்படி ஆண்டவரே கைவிடாதவராக, தாயும் தகப்பனும் துரத்தி விட்டாலும் நீர் துரத்தி விடாதவராக அந்த இரவிலே அந்த திகில் நிறைந்த நேரத்தில் அவரை சந்தித்து அவருக்கு ஆறுதல் படுத்தி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதல் என்று சொல்லி அவரை தேற்றினீரோ, அதே போல இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் இந்த இரவிலே கரத்தை பிடித்துக் கொள்வீராக. இந்த வருடத்தின் மீதமுள்ள ஆண்டவரே மாதங்கள், மீதமுள்ள நாட்கள் முழுவதுமாக ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கத்தாதி கத்தராய் நீர் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கத்ததாமே இந்த வார்த்தையின்படியாக அவர்களை ஜெயமான வருடமாய் தந்து ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். ஆண்டவாமை பக்தர் செய்யும் வேண்டுகோளை கேட்கிறேன். அன்பின் சுவாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறேன். அருள்மாறி எங்கள் பேரில் சருஷிக்க பண்ணுவே, ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவே. தாசர் தேடும் அபிஷேகம், இயேசுவே கடாட்சியம், பெந்தெகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும். அருள்மாறி எங்கள்